ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மருளிடும் அனந்தனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பரிபூர்ண நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுலுங்க இந்த மாதிரி வந்து பதிவு கொடுத்து, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது. நானுமே கூட ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கேன். இன்றைய பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. சமயம் அற்புதங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதாவது முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இன்றைய பதிவு ரொம்ப தரமான சம்பவமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதனால் மறக்காமல் பதிவுக்கு லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஹை பட்டனையும் தட்ட மறந்துடாதீங்க. புதுசாக நம்ம பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். சரியா? சரி, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த பதிவில் நாம அடுத்ததாக எல்லாம் சாய் செயல் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜை எங்கே நடைபெற போது, என்ன தேதி, நேரம், எல்லா தகவலும் தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க வந்துடல. அதே சமயம் சிறுவாபுரியில் நடந்த மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்த வேல்மாறல் பூஜையில் நடந்த அற்புதங்கள், அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு வீட்டுக்கு போனவங்களுக்கு 24 மணி நேரத்தில் 15 வருஷமா மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வச்சிருந்த ஒரு சகோதரிக்கு 24 மணி நேரத்தில் நடந்த அற்புதம் அப்படின்னு ரொம்ப மெய்சிலிருப்பாக இருக்க போதுங்க இன்றைய பதிவு. சரி, இப்போ நம்ம முதல்ல வந்து நம்ம அடுத்ததாக செய்யக்கூடிய வேல்மாறல் பூஜை எங்கே நடைபெற போகுது அதை முழு விளக்கத்தோடு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதன் பிறகு நம்ம அற்புதம் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு சிலர் வந்து அடுத்தது எங்கம்மா வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால வேண்டி பூஜை இப்போ அடுத்தது எங்கே நடைபெற போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அற்புதம் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே செங்கல்பட்டில் ஆத்தூரில் முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் செய்திருப்போம். அதாவது நம்ம 4வது முறை எடுத்து செய்யக்கூடிய பூஜை வந்து அங்கே வந்து நம்ம செய்திருப்போம். முக்தீஸ்வரர் திருக்கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோவில். அதில் வந்து முருகப்பெருமான் 12 கரங்களோட 6 முகத்தோடு வந்து மயில் வாகனத்தின் மீது காட்சி கொடுப்பார். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருக்கோவில். அங்கே வந்து நம்ம வேல்மாறல் பூஜை செய்திருந்தோம். அதாவது ஆத்தூர்லேயே அங்கே முன்னாடி அந்த ஒரு ஸ்டாப்பிங்னு கூட சொல்ல முடியாது. ஆத்தூர் போர்டுக்கு ஒரு 10 அடி தூரத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு வந்து அந்த வழியில் நம்ம போனோம் அப்படின்னா ஞானேஸ்வர திருக்கோவில் அங்கே வந்து அமைஞ்சிருக்கு. இது 3000 வருடங்களுக்கு ரொம்ப பழமையான ஒரு திருக்கோவில். அது மட்டும் இல்லை, எம்பெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக எங்கே காட்சி கொடுக்குறார். சுயம்புவாகவே வரக்கூடிய தெய்வத்திற்கு ரொம்ப அதீத ஒரு ஆற்றலும் சக்தியும் வந்து நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அடுத்தடுத்த ஒரு சிவன் கோவிலில் நமக்கு வந்து வேல்மாறல் பூஜை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதுவே ஐயனுடைய அருள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம இந்த திருக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நான் உங்களுக்கு நேரடியாக நான் அந்த கோவிலுக்கே போயிருந்தேன். இந்த திருக்கோவிலை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாங்க இப்போ நம்ம திருக்கோவிலுக்கு போகலாம். என்னம்மா நீ வீட்டில் இருக்க எப்படிம்மா கோவிலுக்கு போவேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் முன்கூட்டியே போய் பூஜை செய்ய போகிற இடம்ன்றதுனால முன்கூட்டியே எல்லாம் போய் பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு அனுமதியெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரனாலே அதுக்கான வேலைகளெல்லாம் சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. அதனால் வாங்க இப்போ நம்ம ஞானேஸ்வர் திருக்கோயிலுக்கு போய் அங்கே அந்த தெய்வங்களுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செங்கல்பட்டுலேருந்து ஆத்தூருக்கு போகிறதுக்காக நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிக்கிறீங்க அப்படின்னா 20 ரூபா கொடுத்துட்டு வரீங்களா? இங்கே ஆத்தூர்னு போர்டு போட்டிருக்கா, அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் ஒரு 10 அடிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு ஒன்று போகும். சரிங்களா? அந்த ரோடில் தான் நீங்கள் வரணும். இந்த ரோடின் வழியாக வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஞானேஸ்வர் திருக்கோவில் உள்ளே இருக்குது. ஆட்டோ வசதி உண்டுங்க. குறைஞ்சது 20 ரூபா இல்லை 30 ரூபா கேட்பாங்க. நம்ம ஆத்தூருக்கு முன்னாடியே ரைட் சைடில் வர ரோடு அப்படின்னு பார்த்து பாருங்கள், நல்லா தெரியுது. அது அப்படியே நேர் ஆப்போசிட்டில் நம்ம இந்த ரோட்டில் வரணும். முடிஞ்சால் அங்கே ஒரு சின்னதாக பேனர் வைக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில். சரிங்களா? அங்கேருந்து நம்ம உள்ளே வந்து ரொம்ப தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த ரோடு இப்படி போய் அப்படியே ஒரு ரைட் கட்டிங் ஒன்று திரும்புது, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் ரோடு போய் ரைட் கட்டிங் கோவில் வந்துடும். சரிங்களா? அவ்வளோதாங்க, கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே பெரிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய சிவன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். அழகாக வரவேற்கும் விதமாக வாழை மரம்லாம் கட்டியிருக்கு. என்னன்னு பார்த்தா அப்போ தாங்க காலையில் தான் ஒரு கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சுதான். ஒரு முகூர்த்தம் விடாமல் எப்போவுமே புக்கிங்கில் இருக்குமா. எல்லா நாட்களுமே இங்கே திருமணம் வந்து நடந்துட்டுருக்குமா. ஐயா வந்து கோவில் நிர்வாகியாகவும் இருக்காங்க. ஐயா கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து பூஜை வைக்கலான் இருக்கோம் அப்படின்னு. எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கோவில் சார்பாக வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் செய்து தரேம்மா அப்படின்னு. நாங்கள் பூஜை செய்யக்கூடிய நம்ம அந்த முறை எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப சிறப்புமிக்க ஒரு திருக்கோவில்மா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அது 3000 வருடங்களுக்கு பழமையான கோவில்ன்றதுனால ரொம்ப ஒரு ஓலை குடிசை போட்டு அப்படி தான் வந்து நாங்கள் ஐயனை வந்து வழிபாடு செய்துட்டு இருந்தோம். அவருடைய சக்தியின் விளைவாக தான் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டி இந்த அளவுக்கு திருப்பணிகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக அந்த விஷயம்லாம் சொல்கிறேன். நான் வந்து ஐயா கிட்ட பேசிகிட்டே இருந்து கடைசியாக கேட்டேன், ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பேர் தெரியுமா சொன்னார்? என் பேர் கார்த்திகேயன்மா அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே மனசு அப்படியே லயிச்சு போச்சு எனக்கு.
முருகா நீ இல்லாத இடமே இல்லையா, உன்னுடைய ஏற்பாடின்படி தான் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே இந்த திருக்கோவிலை நமக்கு காமிச்சு இந்த கோவிலை கண்டிப்பாக நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு இங்கே எல்லாமே வந்து முன்ன இருந்து செய்கிறது யார் அப்படின்னா நம்ம தீபா சிஸ்டர் அவங்களுடைய குடும்பத்தினர் தான். அவங்க தான் எனக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே ஐயா கிட்ட பேசியிருந்தாங்க. நானும் வந்து பேசினதுக்கப்புறம் மனசு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்ன சொல்கிறது, நம்ம ஏற்கனவே வந்து முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் செய்திருந்தோம். அதன் வரிசையில் இப்போ ஞானேஸ்வரர் திருக்கோவில், ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக வந்து இருக்கிறாரு. அதனால் இந்த திருக்கோவிலை செய்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிறப்புகள் உண்டு. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்த திருக்கோவிலில் வந்து திருவாசகம் முற்றுவதல் வந்து எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் முதல் முறையாக வேல்மாறல் பாராயணம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த பாராயணம் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னதுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படின்னாரு. விநாயக பெருமான் பாருங்கள் எவ்வளோ சொச்சமாக அழகாக இருக்காருன்னு. இவர் பால முருகப்பெருமானாக இருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்கார். 2 பக்கமாக முருகப்பெருமான் பிள்ளையார் இருக்காங்க. ஐயன் வந்து நீங்கள் நேரில் வந்தால் தான் உங்களுக்கு காமிப்பேன், சரியா? அதனால் நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்தார். நீங்கள் எல்லோரும் நேரில் வந்து பாருங்கள். அதாவது இந்த கோவில் எப்படி முன்னாடி இருந்துச்சு அப்படின்றத ஒரு படமாக போட்டிருக்காங்க. ஒரு குடிசையினில் தாங்க ஐயன் வந்து இருந்திருக்காரு. அம்பாளுடைய இந்த சிறப்பை கேட்டிங்கன்னா அசந்து போவீங்க. ஏன்னா ரொம்ப பழமையான கோவிலாக இருந்தது இல்லையா? அப்போ வந்து கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தோண்டினாங்களாம். கொஞ்சம் தான் தோண்டியிருப்பாங்களாம். ஏதோ தட்டுப்பட்டிருக்கு அப்படின்னும் போது கையிலே தோண்டி பார்த்துருக்காங்க. அப்போ அம்மனுடைய சிலை வந்து இருந்திருக்கு. அதை கவுந்த மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் திருப்பாதம், அம்பாளுடைய திருப்பாதமும் இது எல்லாமே இங்கே கோவிலில் நம்ம தோண்டப்படும் போது இருந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அம்பாளுடைய திருநாமம் வந்து பார்த்திங்கன்னா அங்கையர் கண்ணி, அழகின் ஸ்வரூபம். எல்லாம் நீங்கள் நேரில் வந்தால் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அழகு. ஏன்னா ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாத அளவுக்கு அம்மாவை ஜேசிபிலாம் இல்லாமல் கையிலேயே தோண்டி அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க அம்மனை. அழகான அலங்காரத்தோடு அம்மா வந்து இருந்தாங்க. அது என்னமோ பாருங்கள், உங்களுக்கு எடுக்கலை, நேரில் வந்தால் நீங்கள் பார்க்கணுன்னு இருக்குது, சரியா? இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இங்கே இந்த திருக்கோயிலுக்கு மகாபெரிவா வந்திருக்கிறாரு. மகாபெரிவா வந்து இங்கே சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு. அவர் வந்து போன ஞாபகத்துக்கு இடமா தான் இங்கே மகாபெரிவா மண்டபம் அப்படின்னு பெயர் வச்சு இந்த மண்டபமானதை எழுப்பி கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகிருக்கு. அதை சொன்னால காலையில் கூட திருமணம் ஆகிருக்குன்னு மகாபெரிவா மண்டபம் அப்படின்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலலாம் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஐயன்னா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பூஜை செய்யக்கூடிய அந்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேவாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து புக்கிங் வந்து டைம் உடனே கிடச்சிருச்சு. ஏன்னா எப்போவுமே கல்யாணம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் அந்த டேட் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து சரியாகவே எங்களுக்கு நமக்குன்னு அந்த ஒரு டேட் இருந்த மாதிரி இருந்துச்சு. கோவில் வந்து நல்ல விசாலமாக இருந்தது. அதுவும் நல்ல காற்றோற்றும் உள்ள ஒரு கோவில் அமைப்பாக இருந்துச்சு. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இங்கே கீழே தோண்டும் போது பார்த்திங்கன்னா நந்தி பகவானும் இருந்திருக்காருங்க. ஆனால் என்னென்னா, நந்தி பகவானுடைய அந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருச்சு. அதாவது அம்பாளுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல், தெய்வங்களுக்கு யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் மொத்தத்தையுமே யார் எடுத்துக்கிட்டா? நந்தி பகவான் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். இவங்க தான் நடுவில் இருக்காங்க பாருங்கள். இவங்க பேர் தான் தீபா. அவங்களுடைய சகோதரி பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுடைய அண்ணா அப்படின்னு. இந்த குடும்பத்தார் எல்லாருமே நம்ம இந்த வேல்மாறல் பூஜை செய்யறதுக்காக உறுதுணையாக நாங்கள் அங்கே இருந்து ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சரிதாம்மா, என்னைக்கு வச்சுருக்கிறீங்க, டேட்டு சொல்லுமா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு சொல்லாமலா? அடுத்த மாதம், அதாவது 20/9/2026 ஞாயிற்றுக்கிழமை 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பூஜை முடிஞ்ச கையோடு நீங்கள் சிறப்பாக அன்னதானம் சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பிடலாம். குறைஞ்சது 1:30 2 மணி அந்த மாதிரிக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிளம்பிடலாம், சரியா? என்னங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு திருத்தலத்தில் மகாபெரிவா வந்தே சொற்பொழிவு நடத்தி அந்த திருக்கோவிலில் நமக்கும் ஒரு வாய்ப்பை ஈசன் வந்து கொடுத்துருக்கிறாரு. வேல்மாறல் மகாமந்திரம். இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த வேல்மாறல் பூஜையில் நம்ம வந்து சிவபுராணமும் படிக்க இருக்கிறோம். அதனால எப்போவுமே நம்ம பொதுவாக கோயிலுக்கு போனாலும் சரி, நம்ம வேல்மாறல் பூஜைக்கெல்லாம் கலந்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேல்மாறல் புத்தகம், திருப்புகழ் புத்தகம், இதர மந்திரங்களோட அடங்கிய புத்தகம்லாம் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பையில் போட்டு கொண்டு வந்துருங்க. அங்கே வந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி படிக்கலான்ற எண்ணத்தோடு தயவு செஞ்சு வராதிங்க. எப்போவுமே பொதுவாகவே நம்ம கையில் வந்து ஒரு ஹேண்ட்பேக், ஒரு பை வச்சுருக்கோம்னா சஷ்டி கவசம் சின்ன புக்கோ வேல்மாறல் புக்கோ எல்லாம் இப்போ நம்ம எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது எப்போவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா பூஜையிலையும் நம்ம வந்து புத்தகங்கள் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் போது கண்டிப்பாக சிவபுராண புத்தகம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா கொண்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த திருத்தலத்தில் நம்ம சிவபுராண பாராயணமாக செய்ய போகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பூஜைக்கு பாம்பனையாவும் கலந்துக்க போகிறாரு. ஆமாம், அதாவது நம்ம பாம்பனையா வந்து எப்போவுமே பூஜையில் சாஷ்டாங்கமாக வந்து அமர்ந்துருவார். சிறுவாபுரியில் வைத்த அந்த கலசத்தில் கூட ஐயா வந்து அமர்ந்துருந்தார். நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா?
இங்கே இந்த இடத்துல பூஜையில் வந்து நம்ம உருவ சிலையாகவே நம்ம ஐயாவங்க கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம தேன் தமிழ் செல்வி சகோதரி வந்து பல இடங்களுக்கு நம்ம முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த தலத்துக்கெல்லாம் நம்ம பாம்பன் ஐயாவை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்தரவின்படி செய்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3 சிலைகள் ரொம்ப அருமையான முறையில் கொடுத்தாச்சுங்க. இப்போ 4வது சிலையாக தான் வந்து நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து வரப்போகிறார். 4ஆ 5ஆன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு கிளம்பி எல்லா திருக்கோயிலுக்கும் போய்கிட்டு இருக்காருங்க. அதனால இப்போ நாம் செய்ய இருக்கக்கூடிய வேல்மாறல் பூஜையில் நம்ம பாம்பன் ஐயாவோட சேர்ந்து செய்ய போகிறோம். அன்று நம்ம பாம்பன் ஐயாவுக்கும் நம்ம கார்த்திகேயனுக்கும் சிறப்பான ஒரு பால் அபிஷேகம் ஒன்று செய்துட்டு, அதாவது அபிஷேகம் நடக்க போகுதுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். அபிஷேகம் செய்து முடித்த கையோட நம்ம வந்து அழகான அலங்காரம் செய்து நம்ம வந்து பாராயணங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம். அதாவது வேல்மாறல் பதிகம், சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, சிவபுராணம், இதை தாண்டி திருப்புகழ்கள் அப்படின்னு எல்லா மந்திரங்களும் ஒன்று கூடி ஒரே மனதோட நம்ம எல்லாரும் மகா மந்திரமானதை பாராயணம் செய்து சிறப்பான வகையில் பூஜையெல்லாம் முடிஞ்ச கையோட உங்களுக்கு இந்த முறையும் வடை பாயசத்தோடு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த பூஜையில் எல்லோரும் வந்து கலந்துக்கணும். நம்ம ஐயனுடைய அருளும் நம்ம குருவுடைய அருளும் பரிபூர்ணமாக அவங்க எல்லாருக்கும் கிடைக்க எல்லாரும் வந்து வேண்டிக்கோங்க. மனநிறைவான ஒரு பூஜையாக இந்த பூஜை வந்து நமக்கு அமைய போகுது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன, நான் சொன்னது போல் நம்ம உள்ளே நுழையும் போது மணக்கோலத்தை பார்த்துட்டு தான் வரேன். அந்த மண்டபம் வந்து மணக்கோலத்தில் இருக்குது. அன்றைக்கி காலையில் தான் கல்யாணம் நடந்திருக்கு. திருமண வரத்தை வழங்கக்கூடிய ஒரு திருத்தலமாகவும் அங்கே அமைஞ்சிருக்கு. பல பேர் வந்து கல்யாணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க. ஒவ்வொரு பூஜையிலுமே உங்களுக்கு சிறப்பான முறையில் நம்ம வேண்ட அஸ்திவாரத்தை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு இருக்கோங்க. நல்ல நம்ம வீட்டுக்கு ஏற்ற மகாலட்சுமியாக நம்ம இறைவன் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. எந்த வித கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நான் போன வேல்மாறல் பூஜை கலந்துக்கிட்டேன், இதுக்கு முன்னாடி நான் கலந்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கு இன்னும் நல்ல வரன் வந்து அமையலையே, ஒரு மருமவை இன்னும் வரலையே, ஒரு மருமவுக்குள்ளே வந்து வரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஒவ்வொரு பூஜையிலும் கலந்துக்கிட்டு உங்களை வேண்டுதல் நல்லபடியாக பலமாக வைக்கிறீங்க. அதுபோல் நம்ம அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட போட நல்லபடியாக நல்ல வரன் வந்து உங்களுக்கு இறைவன் கொடுப்பாரு. அதையும் யாரும் மறந்துடாதீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக சிறப்பான முறையில் பூஜைகள் செய்யப்பட்டு கலசமானது உங்களுக்கு வழங்க இருக்கிறோன்றதுனால எல்லோரும் நல்ல முறையில் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் இந்த பூஜைக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பூஜைக்குமே உங்களுக்கு தெரியும் பல செலவுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்களால் முடிஞ்ச கைங்கரியம்னு ஒரு 50 100 நீங்கள் கொடுக்குறீங்களா, அது எல்லாம் சேர்த்து தான் இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பூஜையுமே இவ்வளோ சிறப்பாக வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய கைங்கரியமாக இந்த பூஜையில் இருக்கணும்னு சொல்லி அன்போடு நான் வந்து கேட்டுக்கிறேன். அதே சமயம் இந்த பூஜையில் உங்களுக்கு பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் ஐயா வரப்போகிறாரு. நம்ம பாம்பன் ஐயாவுக்கும் நம்ம கார்த்திகேயனுக்கும் வந்து சண்முக கவசம் பாராயணம் செய்து விபூதியால் அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த விபூதியை தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து சண்முக கவசம் பாராயணம் செய்யலை. ஏன்னா வேறு மந்திரங்கள்லாம் பாராயணம் செய்திருக்கோம். ஆனால் இந்த முறை சண்முக கவசமே பாராயணம் செய்து அந்த விபூதியை தான் உங்களுக்கு மருந்தாக வந்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சிவத்தலத்தில் இந்த பூஜை செய்கிறோன்னும் போது நம்ம ருத்ராட்சம் கொடுக்கலன்னா எப்படி? ஐயனுடைய அருளால் ருத்ராட்சம், விபூதி, பாம்பன் ஐயாவுடைய திருவுருவ படம் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்காக பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது. அதனால் எல்லோரும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வேண்டுதல் என்னவோ எல்லாத்தையும் நம்ம கார்த்திகேயனிடம் வந்து ஒப்படைங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஐயன் வந்து நிறைவேற்றி வைப்பார். உங்களால் முடிஞ்ச கைங்கரியமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். சரிங்க, பதிவு வந்து கொஞ்சம் நீளமாகவே வந்துருச்சு. ஏன்னா அற்புதங்கள் பேசினா கண்டிப்பாக அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே போகும். அதோட செங்கல் வைத்து பூஜை செய்துட்டு இருக்காங்களே, அந்த பூஜையில் ஒரு சிலருக்கு சந்தேகம். அதனால் வந்து உங்களுக்கு தனி வீடியோ பதிவாக கொடுத்துறேன். அதை நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு வந்துடும் அப்படின்றத நான் தெரியப்படுத்துகிறேன். யாரும் என்னை திட்டாதீங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனாலும் நீங்கள் எங்கே பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. அதனால் நம்ம நாளைக்கு வந்து அற்புதங்கள் நிறைந்த பதிவு வந்து நான் என்னன்னு சொல்லிடுறேன். சரியா? வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.